வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜய் யாருடன் கூட்டணி உண்மையை போட்டு உடைத்த விஜய். இத்தனை நாளும் விஜய் உடன் டிடிவி தினகரன் போக போறாரு, பன்னீர்செல்வம் போக போறாங்க, தேமுதிக போக போகுது, அதிமுக இணையாக நம்ம விஜய் அவர்களும் ஒரு புது கூட்டணியை உருவாக்க போறாரு. இது அதிமுக மற்றும் விஜய்க்கு இடையில ஒரு போட்டியை உருவாக்கும். இப்படி ரெண்டு பேருக்கு இடையில போட்டி இருக்கின்ற பொழுது திமுக ஜெயித்து விடும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு விஜய் அவருடைய செயல் வீரர் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் அவர் பேசுகின்ற பொழுது கூட்டணி யாருடன் என்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். எல்லாவற்றையும் நம்ம விரிவா பார்ப்பதற்கு முன்பாக அந்த கூட்டத்தில் நம்ம விஜய் அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டு இருக்கின்றார். அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு வாங்க. ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? அதனால அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமா நம்ம கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான காலகட்டத்தில் இருக்கின்றோம். என்னப்பா இவ்வளவு அழுத்தம் திருத்தமா சொல்றியே, உனக்கு ஏதாவது அழுத்தம் இருக்குமா அப்படின்னு கேட்கின்ற பொழுதுதான் நீங்க பார்த்த வீடியோவில் உதித்திருக்கின்றார் முத்துக்கள். தன்னைத்தானே பாராட்டுகிறாரு, தன் முதுக தானே தட்டி கொடுத்துக்கிறாரு, தன்னைத்தானே வீரன் என்று சொல்லிக் கொள்ளுகின்றார். இப்படியாப்பட்டவங்க அழுத்தத்துக்கு ஆட்பட்டவர்கள் தான். மோடி கிட்ட கெஞ்சி இருப்பாங்க, சாமிய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி போட்டேன், ஆனா மீண்டும் நான் எப்படி கூட்டணி வைக்கிறது, என்னுடைய பலம் என்னன்னு தெரிந்து கொள்ளாமே நான் கூட்டணியை சேர்ந்தோம்னா நான் என்னத்துக்கு கட்சி தொடங்கணும், இந்த ஒரு முறை விட்டுரு, அடுத்த முறை பாரு எஜமா நீ கூப்பிடுற இடத்துல நிப்ப நானு, நீ கவலைப்படாத அப்படின்னு மோடி கிட்ட கெஞ்சிட்டு வந்திருப்பார். இந்த மூஞ்சா அழுத்தத்துக்கு உட்படும், நானா அழுத்தத்துக்கு ஆட்படுவேன். என்னடா நீ உன்னை நீயே பெருமா பேசிக்கிற? நீ என்ன சொல்லியிருக்கணும் உங்க தொண்டர்களை பார்த்து? சுத்தி இருக்கின்ற நாம எல்லாரும் ஒரு முறை ஓங்கி சொல்லுவோம், நாம யாருடைய அழுத்தத்துக்காவது பயப்படுவோமா? நமக்கு யாராவது அழுத்தம் கொடுக்க முடியுமா? அப்படி அல்லவா சொல்லியிருக்கணும். தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறானப்பா இந்த விஜய். எனக்கு ஒண்ணுமே புரியல. மொத்தத்தில் பிஜேபி கிட்ட இருந்து அவருக்கு அழுத்தங்கள் இருந்திருக்கிறது. அந்த அழுத்தங்கள் என்னவா இருந்தது அப்படின்றத வெளிப்படையா சொல்லனாலும் அவங்க தொண்டர்கிட்ட நமக்கு அழுத்தங்கள் இருந்தது. அந்த அழுத்தங்கள் மக்களுக்கானதாக தான் இருந்தது, நமக்கானதாக இல்லை அப்படின்னு பொதுப்படையா வச்சிடுறாரு நம்ம விஜய் அவர்கள். ஸோ மொத்தத்தில் விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படியோ ஒன்று பிஜேபியை சமாளிச்சிட்டாரு. ஆனா இந்த செயல் வீரர்கள் கூட்டம் எப்படி நடந்தது அப்படின்றத உங்ககிட்ட கொஞ்சம் நான் விவலாவரியா சொல்லி போறேன். ஏன்னா நம்ம விஜய் கட்சியில போய் செங்கோட்டையன் சேர்ந்து விட்டார். நிச்சயமாக அவர் தான் தேர்தல் வியூகம் வகுக்க போறாரு. ஜெயலலிதாவுக்கே தேர்தல் வியூகம் வகுத்தவர் 2011 காலகட்டங்கள், 2016 காலகட்டங்கள் எல்லாமே. அதனால இப்ப விஜய்க்கும் அவர் தான் எல்லா பிரச்சார வியூகங்களும் பிரச்சார பாதையும் அவர் தான் போட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு அனுபவசாலி செங்கோட்டையன் கிடைத்தது தவேகாவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு செங்கோட்டையனை மையப்படுத்தியே அதிமுகவை குறைத்து மதிப்பிட்டாங்க. அதிமுக அவுட்டுன்னாங்க. ஆனா அந்த செங்கோட்டையன் இன்னைக்கு மேடையில் ஏறிக்கின்னு என்ன பேசினார் தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான் பேசினாரு, விஜய புகழ்ந்து பேசினார். ரெண்டாவது, விசில் அடிக்கின்ற போது பார்த்து விசில் அடிங்கப்பா, கண்ட இடத்துல விசில் அடிச்சு தொலைக்காதீங்க, விசிலே நமக்கு வினையா சேரும். எவனா தூக்கின்னு இருப்பான் அவன் காதல போய் விசில் அடிச்சிடாதீங்க, எவனா பஸ்ல போயிட்டு இருப்பான் அங்க போய் விசில் அடிச்சிடாதீங்க அப்படின்னு இந்த விசில் அடிச்சா குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் எங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தெரியாமையே செய்யறாங்க. அதனால விசில் கிடைச்சது என்னவோ நல்லதுதான், அந்த விசிலை வச்சு வினையை கொண்டு விட்டுறாதீங்க, ஒரு ஓட்டு கூட விழாது அப்படின்றத தெல்ல தெளிவாக நம்முடைய செங்கோட்டையன் சொல்வார். நமக்கு ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம், அதனால விசில் அடிக்கின்ற பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதை அடிங்க அப்படின்னு செங்கோட்டையன் சொல்வார். ஏன்னா இது செயல் வீரர்கள் கூட்டம். அனுபவசாலியா இருந்த செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்கணும்? அதிமுகவில் இப்படி ஒரு வியூகம் வகுத்தோம், அதிமுகவில் இப்படி செயல்பட்டோம்,
அதிமுக தலைமையானது எங்களை இப்படி ஒருங்கிணைத்தது. அதிமுக பூத் கமிட்டிக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா கொடுத்தது. அதிமுக இருக்கின்ற போது ஒவ்வொருத்தரும் இப்படி கண்காணித்தோம். அதிமுக இருக்கின்ற போது ஒவ்வொரு பூத் கமிட்டியும் ஒவ்வொரு செயல் வீரர்களும் இப்படி செயல்பட்டாங்க. அவங்க செயல்பாட்டினுடைய விவரங்களை நாங்க இப்படி கண்காணித்தோம். இப்படி எல்லாம் செயல்பட்டதுனால தான் 2016 தனித்து கூட அதிமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு வந்தது. அதனால் நாம எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தவேகால் வந்திருக்கின்ற ஒட்டுமொத்த செயல் வீரர்களும் புதியவர்கள், தேர்தல் அனுபவம் இல்லாதவர்கள். 50 ஆண்டு காலம் தேர்தல் களத்தில் இருந்த செங்கோட்டையன் அவங்களுக்கு ஐடியா சொல்லவே இல்லை. சரி, அதற்கு பிறகு யார் வந்தாங்க தெரியுமா? நம்முடைய வாய வித்த விபச்சாரி என்று பெயர் எடுத்த நாஞ்சில் சம்பத். ஏன் இவனுக்கு இவ்வளோ பெரிய என்ட்ரி அப்படின்னும் போது தன்னுடைய பெருமை என்ன என்பதை பற்றி அவனுக்கு தெரியாது. ஆனால் தான் அவன் எப்பேற்பட்டவன், அவனுடைய பெருமை என்ன என்பதை பற்றி நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா யாரை வேண்டுமானாலும் ரொம்ப எளிதாக இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நாய் தான் இந்த நாஞ்சில் சம்பத். அந்த நாயை பற்றி நம்ம வெளியே சொல்லணும்ல, அதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா இந்த நாயும் பல கட்சிக்கு போயிட்டு வந்திருக்குது. அந்த நாயாவது விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய செயல் வீரர்களுக்கு எப்படி பேசணும். ஏன்னா நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் செயல் வீரரை விட அவன் வெறும் பேச்சாளர் தான். அதனால எப்படி பேசணும், அந்த பேச்சானது எதிரே அமர்ந்திருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை தரணும், நீங்க மக்கள்கிட்ட எப்படி பேசணும், மக்களை எப்படி அணுகணும், பூத்து கமிட்டி முகவர்கிட்ட எப்படி பேசணும், அவங்களை எப்படி ஒருங்கிணைக்கணும், இந்த விஷயமாவது நாஞ்சில் சம்பத் பேசுவான்னு பார்த்தா அவன் வழக்கம் போல வரப்பத்தி வச்சிருக்கக்கூடிய எப்போதும் தொடர்ந்து பல மேடைகளில் பேசக்கூடிய எந்தெந்த கட்சியில் இருக்கிறானோ அந்த கட்சி தலைவருடைய பெயரை போட்டு அவன் மனசில் இருக்கக்கூடியதை அப்படியே ஒப்பிப்பான். அந்த மாதிரி தான் அடுக்கு வசனங்கள் பேசிட்டு அழகா ஒரு வணக்கம் சொல்லிட்டு விஜய்க்கு போய் உக்காந்துட்டான். ஏன்னா விஜய் கிட்ட இருந்து பணம் வரணும், அவன் வாழ்க்கையை ஓட்டணும். அதனால ஒவ்வொரு கட்சிக்கு போனா ஒவ்வொரு டிமாண்ட் வைப்பான். ஜெயலலிதா கிட்ட போனா காரு வேணும்பா, திமுக கிட்ட போனா பிள்ளைக்கு பணம் கட்டணும், பணம் வேணுமா, மதிமுக கிட்ட போனா வீடு வேணுமா. அந்த மாதிரி விஜய் கிட்ட என்ன வேணுமோ தெரியல, வெறுமனே அடுக்கு வசனங்கள் பேசிட்டு அழகா புகழ்ந்துட்டு போய் உக்காந்துட்டான். பிறகு ஜேசிடி பிரபாகர் எம்ஜிஆரை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுதான். அவன் என்ன சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஆளா என்னன்னு தெரியல இந்த ஜேசிடி பிரபாகர். ஆனா விஜயை பார்த்த உடனே அவனுக்கு அப்போற்பட்ட ஒரு உணர்வு ஏற்பட்டுதான். அவனும் விஜயை பற்றி புகழ்ந்து விட்டு அவனும் போய் பேசி முடிச்சுட்டு உட்கார்ந்தான். ஆனால் மற்ற கட்சியிலிருந்து வந்தாங்க தெரியுமா தவேகாவுக்கு, அவங்கெல்லாம் விஜய புகழ்வதிலே குறியா இருந்தாங்க. ஆனால் விஜய் கட்சியிலேயே இருக்கிறாங்க தெரியுமா, இந்த நிர்மல் குமார், ஆதவ அர்ஜுனா, அப்புறம் அருண் ராஜ், இந்த மாதிரி ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா நாம எப்படி செயல்படணும் அப்படின்ற விஷயத்தையும் பேசினாங்க. அதெல்லாம் தாண்டி திமுக தவறுகளை பக்கம் பக்கமா போட்டு உடைச்சாங்க. திமுக தேர்தலை எப்படி அணுகும், அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க, பூத் எப்படி கேப்சர் பண்ணுவாங்க, எப்படி கள்ள ஓட்டு போடுவாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு திமுக ஆட்சியில் என்ன நடந்து கொண்டிருக்குது, பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு இல்லை, அரசு ஊழியர்கள் எப்படி போராடுறாங்க, விவசாயிகள் எப்படி போராடுறாங்க என்று எல்லா தரப்பு போராட்டத்தையும் இந்த தவேகாவில் விஜயுடனே இருந்த ஆதவர்ஜுனா, நிர்மல் குமார், அருண்ராஜ், அப்புறம் புஷி ஆனந்த், இவங்கெல்லாம் திமுக ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டினாங்க. அதிமுகவை கூட இவங்கெல்லாம் விமர்சித்தாங்க. ஆனால் இந்த அதிமுக மற்ற கட்சியில் வந்த பெருந்தலைகளை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஐடியாவும் கொடுக்கல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தவேகால போய் சேர்ந்திருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத், ஜேசிடி பிரபாகர் மற்றும் செங்கோட்டையன் இவங்கெல்லாம் ஃபீல்ட் அவுட்டு. அவங்கள நம்பினோம்னா தவேகா அவ்வளவுதான் அப்படின்றது இந்த செயல் வீரர்கள் கூட்டத்திலிருந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். வந்திருக்கிறவங்க செயல் வீரர்கள், களத்தில் இறங்கி வேலை பார்க்கக்கூடியவங்க, 3000க்கும் மேற்பட்டவர் வந்திருக்காங்க. இவங்க எல்லா பூத்துக்கும் போனோம், எல்லா ஒன்றியத்துக்கும் போனோம், எல்லா கிராமத்துக்கும் போனோம். செயல் வீரர் கூட்டத்தில் கலந்துக்கின விஜய் அவர்கள் இந்த ஐடியா கொடுத்தாரு, கட்சியில் இருக்கின்ற மூத்த உறுப்பினர்கள் இந்த ஐடியா கொடுத்தாங்க. அப்படின்னா எல்லா விதமான தேர்தலை எதிர்கொள்ளுகின்ற எல்லா தொழில்நுட்பத்தையும் அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு கடத்தணும். ஆனா இவனுங்க எவனுமே பாத்தீங்கன்னா தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்ற விஷயத்த சொல்லவே இல்லை. புஷி ஆனந்த், நம்முடைய விஜய், இவங்கெல்லாம் தெளிவா சொன்னாங்க திமுக எப்படி தேர்தல் அணுகும். பூத்து பூத்துன்னு சொல்றமே, அந்த பூத்து ஜனநாயகம் மலரக்கூடிய பூந்தோட்டம் நமக்கு. ஆனா திமுகவுக்கு கள்ள ஓட்டு போடுகின்ற இடம், அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு விஜய் சொன்னாரு. அது மட்டும் கிடையாது, கூட்டணி எதிர்பார்த்தாரு இல்லையா, கூட்டணி எதுவும் வரவே இல்லை. அதனால நட்பு சக்தி இல்லை என்றாலும் கூட சுயமா களத்தில் நின்று வெற்றி பெறக்கூடிய சக்தி இந்த தவேகாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு.
அப்படின்னு என்ன அர்த்தம்? கூட்டணிக்கு யாரும் வரடா தம்பி, இது வரைக்கும் பேசி பார்த்துட்டேன், நம்ம சுயமா தான் நின்று வெற்றி பெற வேண்டும். ஏண்டா கடந்த காலங்களில் ஜெயலலிதா சுயமா நின்று வெற்றி பெறலையா? எம்ஜிஆர்லாம் இந்த சாதனையை செய்யலையா? ஏண்டா இன்னைக்கு நான் சினிமாவில் முதல் இடத்துல இருக்கிறேன், எவங்கடையாவது கூட்டு வச்சா நான் முதல் இடத்துல இருக்கிறேன். எப்படி மக்களுடைய நம்பிக்கையை நான் பெற்றேன். ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு இளைஞர்களும் அவங்க உள்ளத்துக்குள்ளே எனக்கு இடம் கொடுத்தாங்க. அதனால கேரியர்ல உச்சபட்ச இடத்துல என்ன வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அதே மாதிரி மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் நமக்கு ஓட்டு போறதுக்கு. என்னடா அதிமுக பொறுத்த வரைக்கும் 8 கட்சி கூட்டணி, திமுக பொறுத்த வரைக்கும் 15 கட்சி கூட்டணி, இப்படி 23 கட்சிகள் ஒன்னா சேர்ந்து தவிர்க்க எதிர்க்க போகுதே, என்ன பண்றதுன்னு பயப்படாதீங்க. நாம ஒவ்வொரு வீட்லயும் ஒரு ஓட்டு வச்சிருக்கோம். அதை வச்சு அதான் பேசினாரு நம்ம விஜய் அவர்களும், அதான் பேசினார் நம்ம விஜயகாந்த் இருக்காதுமே. விஜயகாந்த் அவங்களுடைய ரசிகர்களை ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அரசியல் மையப்படுத்தியிருந்தார். ஒரு அரசியலை எப்படி எதிர்கொள்ளணும், ஒரு அரசியலை அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தணும், ரெண்டாவது தேர்தலை எப்படி சந்திக்கணும் என்றெல்லாம் நம்ம விஜயகாந்த் அவர்கள் அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கு ஏற்கனவே சொல்லி புரிய வச்சிருந்தாரு. கள அரசியல் பாத்தீங்கன்னா சோதனை பண்ணி பார்த்தாரு. சின்னங்கள் இல்லாம, விஜயகாந்த் படம் இல்லாம விஜயகாந்தனுடைய ரசிகர்களை களத்தில் இறங்கி வெற்றி பெற செய்தாரு. இப்படி அரசியல கற்றுக்கொண்ட அந்த விஜயகாந்தனுடைய ஆட்கள் எல்லாருமே அடுத்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு விஜயகாந்த் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த விஜயகாந்த் எல்லார் வீட்லயும் போய் சேர்ந்திருக்கிறேன், எல்லார் வீட்லயும் சேர்ந்து விட்டு தான் நான் அரசியலுக்கே வந்திருக்கேன். அரசியலுக்கு வந்த பிறகுதான் நான் எல்லார் வீட்டுக்கும் போய் சேரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நமக்கு கிட்டத்தட்ட 1,80,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்குது. இந்த 1,80,00,000 ரேஷன் கார்டுல ஒரு ரேஷன் கார்டுல ஒருத்தர் எனக்கு ஓட்டு போட்டா கூட 1,80,000 ஓட்டு நமக்கு. நாம தான் ஆட்சியை பிடிக்க போறோம். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு 40% வாக்குகள் இருக்குது அப்படின்னு மதுரை மாநாட்டில் நம்ம விஜயகாந்த் பேசினார். அதே பேச்சை தான் இப்போ ஆதவர்ஜுனா பேசுறார். இன்னும் கூட உணர்ச்சிகரமாக சொன்னாரு நம்ம விஜயகாந்த். நபார் ஒவ்வொரு ரேஷன் கார்டுலயும் என் பேர் இல்ல, ஆனா என்ன கூட பிறவாத ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. இந்த அரசியல்ல நான் தோத்துட்டா கூட பரவாயில்ல, ஒவ்வொரு வீட்லயும் போய் உட்கார்ந்து சாப்பிடுவேன். ஒருவேளை சோத்துக்கு உங்க வீட்டுக்கு வந்தா போடுவீங்களா போட மாட்டீங்களா? நான் அரசியல்ல பின்னடைவு சந்தித்தாலும் உங்களுக்காக வந்திருக்கிறேன், எல்லாம் இழந்தாலும் உங்களை தேடி வருவேன், எனக்கு நீங்க சோறு போட மாட்டீங்க அப்படின்னு கேட்டாரு. கடைசியில விஜயகாந்துக்கு அதே நிலைமை தான், சாப்பாடு கேட்டு போகின்ற நிலைமை தான் ஆச்சு. ஒவ்வொரு வீட்லயும் விஜயகாந்துக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு நினைச்சாரு. ஆனா தேர்தல் களம் என்பது வேற என்பதை விஜயகாந்துக்கு உணர்த்துச்சு. அதனால் விஜய்க்கு நல்லா தெரியுது. ஏன்னா தலைவர்கள் எல்லாம் விஜய புகழ்கின்ற பொழுது விஜய் எப்பேற்பட்டவர் தெரியுமா அப்படின்னு தூக்கி வச்சு பேசுகின்ற பொழுது விஜய்க்கு கல யதார்த்தத்தை எவனோ சொல்லியிருக்கிறான். எப்போதும் சரி மௌனமாக இருந்தார் அந்த ஆலோசனை கூட்டத்தில். பிறகு ஒரு தலைவனா இருக்கிறவன் சோர்ந்து உட்காரக்கூடாது என்பதற்காக மேடையில ஏறின பிறகு வீராவேசமா பேசினார். ஆனா அந்த வீராவேசம் பேச்சுல மட்டும் இருந்தா வேலைக்காக. அதுலயும் விஜய் சொன்னாரு, சாமிகளா எல்லாரும் ஒருங்கிணைந்து பிரச்சனை இல்லாம நம்மளை வெற்றி பெற செய்வீங்களா உழைச்சி அப்படின்னு கைகூப்பி பிச்சை எடுக்காத கதையா செயல் வீரர்கள் கிட்ட கெஞ்சினார். வந்திருக்கின்றவங்க பாத்தீங்கன்னா செயல் வீரர்களா ஏதாவது அனுபவசாலிகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுங்கெல்லாம் செயல் வீரர் மாதிரியே தெரியல. ஏன்னா செயல் வீரர்களை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் பேசுகின்ற பொழுது கூர்ந்து கவனிப்பார்கள். ஏன்னா சின்னம் கிடைச்சு போச்சு, அந்த சின்னத்தை எல்லாருடையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. விஜய் அவர்கள் கடைசியில சின்னத்தை அறிமுகப்படுத்தினார், இல்லை என்று சொல்லல. ஆனால் தலைவர்கள் என்ன பேசுறாங்க என்று கேட்காம விஜய புகழ்கின்ற போதெல்லாம் விசில் அடிச்சு என்ன பேசுறாங்க என்ற விஷயத்தை கூட கேட்க முடியாத பண்ணிட்டாங்க. சோ இவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிர்மல் குமார் அவர்கள் தான் பேசினார் நினைக்கிறேன். நீங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறீங்க, ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கீங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. ஆனா அந்த ஆர்வமானது ஒவ்வொரு வீட்டில இருந்தும் நம்ம ஒரு ஓட்டை கொண்டாந்து பூத்துல போட வைக்கிறோம் பார், அதுல இருக்கணும்னு சொன்னார். சோ இந்த மாதிரி நடிகர் என்ற மனப்பான்மையுடன் விஜய அணுகிட்டு ஓடி 24 மணி நேரம் விசில் அடிச்சாங்கன்னு வச்சுங்களேன், இந்த கட்சி தேரவே தேராது. ஏன்னா விஜய் அவர்கள் என்ட்ரி கொடுக்கிறாரு செயல் வீரர்கள் கூட்டத்துக்கு. அப்போ அங்க இருக்கின்ற தொண்டர்கள் விசில் எடுத்து ஊதுறாங்க. ஆனா விஜயே அந்த சத்தத்தை கேட்க முடியாம காது அடைச்சுக்கிறார். நாம விசில் சின்னம் பெற்று விட்டோம், இல்லை என்று சொல்லல. ஆனால் அதற்காக எல்லை மீறிய செயலானது நிறைய நகர்ந்து கொண்டு இருக்கிறது. சோ இன்னும் சொல்றேன், இன்னும் ஒரு முறை கூட அழுத்தி சொல்றேன்,
தவேகா தொண்டர்கள் இன்னும் பண்படல, அரசியல கத்துக்கல. அதனால விஜய் அவர்களுக்கு ஆதங்கம் இருக்கிறது. ரெண்டாவது, இவங்களை வச்சு எப்படி தேர்தலை சந்திக்க போறோம் என்ற பயம் இருக்கிறது. மூன்றாவது, கூட்டணிகள் வரல. கூட்டணிகள் வராதது தேர்தல் களத்தில் நம்மளை பற்றி என்னென்னவோ பேசுவாங்க. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கின்ற செயல் வீரர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினதற்காக வேலு நாச்சியாருடைய கதையை சொன்னாங்க. ஏன்னா நம்பிக்கைக்குரிய மருது சகோதரர்கள் தாங்க. நம்பிக்கைக்குரிய சாய்புன்னு ஒருத்தர் பேர் சொன்னார். அந்த மாதிரி என் முன்னாடி இருக்கிறவங்க அத்தனை பேருமே மருது சகோதரர்கள் கிடையாதா? அந்த சாய்பு கான் இல்லையா? நீங்க தான் எனக்கு வேலு நாச்சியார் ஆட்சியை பிடிப்பதற்கு எப்படி அன்னைக்கு 2 மருது சகோதரர்கள் ஒத்துழைச்சாங்களோ அந்த மாதிரி தான் நீங்க ஒத்துழைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெறுவதும் வாக்கு கேட்பதும் எல்லாம் உங்க தலையில தான் இருக்குது. நீங்க தாண்டா உழைக்கணும் அப்படின்னு ஆதவாஜினா வந்து நம்முடைய விஜய் வரைக்கும் அவங்க கிட்ட விஜய்க்கு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை துளியும் இல்லை. ஆனா கூட இருக்கிறவனும் வேலை செய்வானா என்றும் தெரியல. ஆனால் உடலையும் பணத்தையும் உள்ளத்தையும் ரொம்பவே செலவழிச்சிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக தான் கையாள வேண்டும். நம்முடைய பலத்தை நிரூபிச்சிட்ட பிறகு அந்த பலத்தின் அடிப்படையில் அடுத்த தேர்தலுக்கு நம்மள விட நிறைய பேர் வருவாங்க. அது வரைக்கும் யாரையும் பகைத்துக் கொள்ள கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமா விஜய் இருந்தாரு. திமுக வந்து தீய சக்தியும் அதிமுக ஊழல் சக்தியும் அப்படின்னு அடையாளப்படுத்தினாரு. அவங்க 2 பேரும் ஒருத்தர் நேராகவும் இன்னொருத்தர் மறைமுகமாகவும் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியுடன் கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனா நமக்கு கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்ட பிறகு எப்போ கொள்கையில மாறுபடுகின்றார்களோ அப்ப நாம எதிர்ப்போம். இப்ப நடப்பதே திமுகவுடைய நிர்வாக தோல்வி. இந்த ஆட்சி அகற்ற வேண்டும், அவ்வளவுதான். நாடே போர்க்களமா இருக்குது, நிம்மதி இல்லை, சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. அதனால திமுகவை அகற்றுவதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு வந்து விஜய் அவர்கள் சொன்னாரு. ஆதவஜனா பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த திருமாவளவன் கட்சியும் தவேகாக்கு வந்தாச்சு. 20 தலைவர்கள் மட்டும்தான் நம்ம திருமாவளவன் கூட இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் கூட இருக்கவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. அதனால கடந்த காலங்கள்ல விசிக திமுகவுக்கு வலிமை சேர்த்த மாதிரி இந்த முறை சேர்க்க முடியாது. திருமாவளவன் அவர்களை ஒரு அடியாளா தான் பயன்படுத்துறாங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாம் ஆதிவார்ஜுனா அவர்கள் சொன்னாரு. சோ பாஜகவுடன் கூட்டணி அல்ல, அதிமுகவுடன் கூட்டணி அல்ல, நமக்கு கூட்டணியும் வரல. நம்ம தனியா தான் சிந்திக்க போறோம், தனியா தான் தேர்தலை சந்திக்க போறோம். உழைக்கணும். நீங்க எப்படி உழைக்கணும் என்பதை பற்றி ஒரு 3 பேர் பேசினாங்க. விஜய் அவர்கள் வந்து பரிபூர்ணமா அவங்க மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ அதிமுகவில் முன்னாள் அமைச்சராகவும் பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளரும் இருந்த கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் தவேகாவில் இணைந்திருக்கின்றார். இந்த வீடியோ எடுக்கின்ற தருணத்தில் பிரேக்கிங் நியூஸ் வந்தது. ஸோ மொத்தத்தில் நம்மளை பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்தை எல்லாருமே டீலில் விட்டாங்க. கடைசி அடைக்கலம் அவர் திமுகவில் தான், அதில் மாற்றுக்கத்தே கிடையாது. இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்தை சொல்லுங்க. பல விஷயங்கள் விட்டுட்டேன், எல்லாவற்றையும் சேர்த்து பேசணும்னா பெரிய வீடியோ போகும். நன்றி நண்பர்களே.